ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஜனா சமையலை. பார்க்க போது இடி சாம்பார் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க பார்க்கலாம். பருப்பை வேக போட்டுக்குவோம். தக்காளி பருப்பெல்லாம் ஒன்றா வேக போட்டு சத்துருமா என்ன மச்சி மச்சி அந்த அருகம் எடுத்து நறுக்கவே மாட்டேங்க. சாணம் வச்சுருக்குனாக்க ஏமாத்து வரதேன் பூராமே. நான் தான் கேட்டேன், சாணம் வச்சுக்கலாம் சாணம் வச்சதுன்னா சாப்பாடு இருக்கும். சும்மா இது ஆடுது. இப்போ கிளம்பு. சாதம் வெந்துருச்சு, நான் அமர்த்த போகிறேன். ஆமாம், போய் அமர்த்திட்டு போ. பட்டாணியை வேக போடு. விளாக்கு வாங்கி ஒரு வாரம் ஆச்சு, வைக்கவே முடியலை. அடுத்த அன்னைக்கு வச்சுருவோம். நல்லா கறி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு ஒரே சாம்பார். அதான் எடுத்து கொட்டி கிடக்குது. ஒரு மசாலா அரைச்சிக்கிடுவோம். இப்போ மல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், மிளகு போட்டோம், 5-6 மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் வறுத்துக்கணும். இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். இட்லி சாம்பாருக்கு இதுதான் பெஸ்ட்டு. சாம்பார் சாதத்துக்கும் போட்டுக்கலாம். போதும். இப்போ சாம்பார் காயை வதக்கி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டுருவோம். இதை ஆரத்தை அரைக்கலாம். பால் காய்ச்சி இல்லையா? கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, வதக்கிடும். கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும். தக்காளி பருப்போட போட்டோம்ல அதையும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டு மசால் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோம். ஏன்னா இந்த மசால் பொடி போடுறோம்ல, அதனால வேகட்டும்.
பாருங்க கலர்ஃபுல்லாக காய் வேகுது. இப்போ வேகட்டு கத்தரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வேகட்டு இந்த மசாலையை அரைச்சிட்டு வந்துடும். பெருங்காயமும் போட்டுக்கலாம். இந்த முக்கால் பதமாக தான் நுணுக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. பொடியாக தான் நுணுக்கணும். கறி பழக்கா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும், கறி மாதிரி இருக்கும். கூடவா இந்த ஒரு விசில் வச்சு அரைக்கிக்கும். இப்போ காய் வந்துருச்சு, பருப்பத்திக்கு ஊற்றுவோம். லேசாக கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா போடணும்ல, அதனால் கொஞ்சம் தான் மசாலா தூள் அதில் போடணும். இந்த மசாலா போட்டு இறக்கிடுவோம். தலைச்சி சாம்பார் கொதிச்சிருச்சு. இறக்க போயில இந்த மசாலா போடணும். காரத்தக்கல்ல போட்டுக்கோங்க. போட்டு தேங்காய் அரைச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றி விட்டுருவோம். இதான் இடி சாம்பார். லேசாக ஒரு கொதிக்கிட்டு தாளிச்சு விட்டுலாம். சூப்பராக இருக்கு. உப்பு போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுட்டு பாய். ஸ்கூலுக்கு நல்லா தண்ணி தாளிச்சு விட்டு. பாப்பா சாம்பார் வச்சு. ஆமாம், பாப்பா சாம்பார் வச்சுட்டாங்க. லேசாக ஒரு கொதிக்கும் தாளிச்சு விட்டுருவோம். இதான் இடி சாம்பார். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி தேங்காய் போட்டு வைங்க, சூப்பராக இருக்கும் சாம்பார். டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா பரிச்சு எழுத போகுது, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு எக்ஸாம் இல்லையா? 16ஆம் தேதி மேத்ஸ் எக்ஸாம். இந்த அம்மா சாம்பார் வைக்கிறாங்களாம். தள்ளு, ஒரு கொதிக்கும் தாளிப்போம். அங்கிட்ட வச்சு இந்த ஆளி இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, எனக்கு கூட வைப்பா. இதில் வந்து வேப்பம் தாளிச்சோம் கிளம்பும். கருவேப்பிலை வைப்பாப்பா. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா தெரிக்குது. சாம்பார் தாளிக்கலையே மனம் வேணும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். சாம்பார் கொதி வந்துருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம். அப்பா இங்கிட்ட குக்கர் சுற்றுறோம். கரு வட்டம் எடுத்துறாங்க போய். மிளகா வத்தல். நல்லா வெங்காயம் வேகட்டு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். குழம்பு கொதிச்சது போதும். இப்போ அமர்த்திடலாம். இந்தாருங்க. விடு பாப்பா. இப்போ 2 மிளகாத்தை போட்டுக்கலாம். காய வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்க மாட்டோங்கண்ணா. கருவேப்பிலை. சாப்பிட்டு போறியா? நீ தான் பிரியாணி சாப்பிட போறீல? மாத்திரை எடுத்துட்டு போவோம். மாத்திரை மதியானத்துக்கு மாத்திரை இல்லை இருக்கு. போயிட்டு வந்து பலாக்கா வைப்போமா?
இப்போ தாளிச்சுக்கலாம். அவர் கொஞ்சம் போதும். இந்த வேலை பார்த்தாலும் ரெண்டு வேலை பார்க்கணும். மதியம் ஒரு மாத்திரம் தாளிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ இதிலே ஊற்றிடுமா. இப்போ இடி சாம்பார் ரெடி. இப்போ மத்திட்டுக்கோ வந்து பலாக்காய் பலாக்காய் தாளிச்சு விட்டுக்கலாம். சாம்பார் வச்சாச்சு, பலாக்காய் தாளிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு வெங்காயம் போட்டாச்சு. பலாக்காய் தரேன். சோம்பு முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பலாக்காக்கு. மட்டன் மசாலா, தக்காளி போட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் மசாலை. நம்ம வீட்டு மட்டன் மசாலா பொடி கறி மாதிரி இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். வேடு உருளைக்கிழங்கு போட்டு கடலை போட்டு போட்டாச்சு. தக்காளி எழுதிக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா பலாக்காய் பச்சை பட்டாணி அப்படின்றாங்க. எடுத்து வந்து எல்லாம் அங்கேயே வைக்கிறாங்க. பத்தம் நீங்களும் செஞ்சு பாருங்க, வாங்க சாப்பிடலாம். இடி சாம்பார், பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா,
கலாக்கா மட்டன் மாதிரி இருக்குது. இது பாருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இடி சாம்பார், பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, பலாக்கா மசாலா, பலாக்கா கிரேவி சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சனா வீட்டு மசாலாவுக்கு ஆதரவு விடுங்க. இட்லி சாம்பார் இதே மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்பா. பாய்.